Hi all, welcome to Vishain Academy. This is Jemima. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு அனாலஜியோட பார்ட் 4, அதாவது ஃபைனல் பார்ட் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 3 பார்ட் வந்து அனாலஜி வீடியோல இருந்து பார்த்துருக்கோம். நீங்க அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேலே ஹை பட்டன்ல வந்துட்டு நான் உங்களுக்கு ஆர்ஆர்பியோட ரீசனிங் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எல்லா பார்ட்டோட வீடியோஸும் இருக்குது, நீங்கள் அதுலேருந்து பார்க்கலாம். இன்னொரு பிளேலிஸ்ட் இருக்கும் மிஷன் ஆர்ஆர்பின்னு, அதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் எல்லா வீடியோஸுமே வந்துட்டு கிளாஸ் வைஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போனீங்கன்னா எல்லா வீடியோஸுமே நீங்கள் வந்து வியூ பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கொஸ்டின் நம்பர் 76லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ அனாலஜி டாப்பிக்கில் டோட்டலாக வந்து 2022 குரூப் டி என்டிபிசி எக்ஸாமில் எல்லா ஷிஃப்ட் அண்ட் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 சேர்த்து டோட்டலாக 103 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா கொஸ்டினோட சொல்யூஷன் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ் வந்து ஆல்ஃபபெட் பேஸ்டான அனாலஜி கொஸ்டினாக இருந்துச்சு. இப்போ பார்ட் 3 and 4 வந்து நம்பர் பேஸ்டாக வந்துட்டு இருக்க போகுது. அண்ட் பார்ட் 4ல் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் கொஸ்டின் பார்ப்போம். அது வந்து ஆல்ஃபபெட் அண்ட் நம்பர் ரெண்டோட காம்பினேஷன் பேஸ்டாகவும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொஸ்டின் 75 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு 76லேருந்து நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3ல் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஏதாவது 2 நம்பரை ஏதாவது பண்ணியிருப்பாங்க, இல்லை 3 ரிலேஷன்ஷிப்பும் சேர்த்து ஏதாவது வந்து ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ அதே லாஜிக் தான் இதுலேயும் வந்துட்டு இருக்கும். சேம் லாஜிக்கில் இங்கே என்ன ஆப்ஷனில் இருக்குன்றதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த நம்பரை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. 8, 5, 5, 2லாம் பிரேக் பண்ணக்கூடாது. எடுத்தீங்கன்னா 85ன்னு சேர்த்து தான் எடுக்கணும், 52ன்னு இப்படி சேர்த்து தான் எடுக்கணுமே தவிர்த்து நம்பரை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. இது மட்டும்தான் இந்த அனாலஜி டைப் கொஸ்டின் இருக்கிற ஒரே கண்டிஷனாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ல அவங்க யூஸ் பண்ண லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 85 மைனஸ் 52. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 3, இங்கேயும் வந்துட்டு 3. ஸோ 33 கூட 6 வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 8 ரிமைனிங் 1 18 198. கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு இந்த இதையும் அதே லாஜிக்கில் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 77, தேர்ட் நம்பர் வந்து 32. 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. இதை வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 5s are 33, 6 4s are 24, 25 26 27, 270. அப்போ மிடில் நம்பர் வந்து வந்திருக்கு. இதே லாஜிக்கில் இங்கே எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 61ல் 47. ஸோ 60ல் 40 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 20, 20ல் 7 போயிடுச்சுன்னா 13 + 1 வந்து 14. ஸோ 14 கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், 6 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 4s are 24, ரிமைனிங் 2, 6 1s are 6, 7 8, 84 வருது. பட் இங்கே 90 கொடுத்துருக்காங்க, அப்போது இந்த ஆப்ஷன் வந்து வராது. அடுத்து வந்து 62 - 47. 61ல் 47 போகும்போது 14 வருது. அப்போ 62ல் 47 போச்சுன்னா என்ன வரும், 15 வந்து வரும். ஸோ 15 கூட 6 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு 6 வந்து ஆட் ஆகி வரும், அவ்வளோதான். 3 6 1s are 6, 3னா 90. அப்போது 94 இருக்குது. அப்போ இது வராது. சேம் காம்பினேஷனில் இங்கே 90 கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 77. ஸோ இந்த கொஸ்டினோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பரையும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 22 49 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1 1 71. இது கூட 8 வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 8 1s are 8, 8 7s are வந்து 56. ஸோ 568. சேம் லாஜிக் தான் இங்கேயும் இருக்கும். 25யும் 45யும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0 1 70. 70 கூட 8 நீங்கள் பண்ணும்போது 560 வந்துட்டு வரும். ஸோ இதே லாஜிக்கில் இங்கே எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 30 கூட 15 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 45. 45 × 8 வந்து 8 5s are 40, 0 வருது. அப்போ இங்கே 5 இருக்குது. அப்போ இது வந்து வராது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 18 27. 5 1 45. மறுபடியும் 45 × 8 நீங்கள் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து 0 தான் வரணும், இங்கே வராது. அடுத்து 33 அகெயின் 15 8 48. 48 × 8 வந்து 8 8s are 64, 4 6. யூனிட் டிஜிட் வந்து 4 வருது, ஆனால் இங்கே 0 இருக்குது. அப்போ இதுவும் வந்துட்டு வராது. நெக்ஸ்ட்டு 33 38. 1 1 71 × 8 வந்து 8, 8 7s are 56. ஸோ 568. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 78. ஸோ இந்த நம்பரில் ஃபஸ்ட்டு நம்பரையும் தேர்டு நம்பரையும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 21. 21 × 4
4 1s are 4, 4 2s are 8, 84 வருதா? ஸோ அதே லாஜிக்கை இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். 21 13 ப்ளஸ் பண்ணால் 4 34, 34 into 4 வந்து 6 1 12 136. ஸோ லாஜிக் வந்து கரெக்டு. ஸோ அதே இதை இங்கே அப்ளை பண்ணலாம். 27 8 5 1 35, 35 into 4 வந்து 0 2 5 3s are 12 13 14 140. ஸோ கரெக்டாக வருது. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 79. ஸோ இந்த சம்மோட லாஜிக் வந்து 4 ஸ்கொயர் என்னது 16. இது கூட இந்த 4 மறுபடியும் இன்ட்டு 2 வந்து பண்ணியிருக்காங்க. அப்போது 16 + 8 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24. ஸோ அதே மாதிரி 11 ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிவிட்டு 11ஓட 2 வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ அப்போ 121 + 22 ஆன்சர் வந்து 143. ஸோ கரெக்டாக வருதா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்க்கலாம். 9 ஸ்கொயர் என்னது 81, 9 into 2 வந்து 18. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 99 வருது. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. 5 ஸ்கொயர் வந்து 25, 5 into 2 வந்து 10. ஸோ அப்போது ஆன்சர் வந்து 35 வரணும். இங்கே 40 இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. அப்புறம் 7 7s are 49 வருது. இது கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணிங்கனாலும் 42 வந்து வராது. நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் வந்து 4, 2 2s are வந்து 4. அப்போது 4 + 4 வந்து 8. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 80. ஸோ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 10 into 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா 100. அது கூட 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 300 அப்படின்னு சொல்லி வரும். இதே மாதிரி இதை ட்ரை பண்ணலாம். 11 into 5 வந்து 55. ஸோ 55 கூட நீங்கள் 3 பண்ணிங்கன்னா 5 1 165. ஸோ லாஜிக் வந்து கரெக்டு. ஸோ இதே இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். 8 8s are என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 64. 64 3ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 1 192. ஸோ தப்பு. அடுத்து இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 200 into 3 பண்ணிங்கன்னா 600 வரும். அப்போ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் இது பண்ணிங்கன்னா 66 into 3 வந்து 198 வரும். இங்கேயும் தப்பு. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கணும். ஸோ 9 9s are 81, 81 into 3 வந்து 3 243. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 81. ஸோ இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 75 - 67. ஸோ 70ல் 60 போயிடுச்சுன்னா 10, 10ல் 7 போயிடுச்சுன்னா 3, 3 + 5 வந்து 8. இது கூட 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16. அதாவது 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16. அதே மாதிரி இது ரெண்டையும் ட்ரை பண்ணலாம். 33ல் 26. ஸோ 30ல் 20 போயிடுச்சுன்னா 10, 10ல் 6 போயிடுச்சுன்னா 4, 4 + 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 7, 7 into 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 14. ஸோ லாஜிக் வந்து கரெக்டு. இதே மாதிரி இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ 88 76. ஸோ இங்கே 2, இங்கே வந்து 1. இது கூட நம்ம 2 வந்து மல்டிப்ளை பண்ணால் 24 தான் வரும். அங்கே 54 இருக்குது. தப்பு. அடுத்து 29 - 26 வந்து 3, 3 into 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 82. ஸோ இது நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். இது ரெண்டும் ஒரு லாஜிக்கில் இருக்கும். அதே லாஜிக்கில் இது இருக்கும். அதே லாஜிக்கில் இந்த நம்பரை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ 6க்கும் 33க்கும் என்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 6ம் 5ம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 வந்து வரும். அது கூட நீங்கள் 3 ஆட் பண்ணிங்கன்னா 33. இதே லாஜிக்கில் பக்கத்தில் இருக்கிறது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 11க்கும் 5ம் நீங்கள் பண்ணிங்கன்னா 55, 55 கூட நீங்கள் 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 58 வந்து வரும். ஸோ லாஜிக் கரெக்டு. ஸோ அப்போ 18 into 5. ஸோ 0 4 90. ஸோ 90 + 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 93. ஸோ அப்போது இங்கே என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 93. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 83. ஸோ இந்த கொஸ்டினோட லாஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். +41. ஸோ என்ன வரும் 56 வந்து வருமா? இது கூட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து 1 மைனஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ 15 - 1 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 14. ஸோ இது ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 14 1s are 14, 14 4s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 56. ஸோ ஆன்சர் வந்து 4 வந்திருக்கா? ஸோ அதுதான் வந்து உங்களோட தேர்ட் நம்பர். சேம் ஆஸ் இங்கே வந்து பண்ணலாம். 19ம் 71ம் ப்ளஸ் வந்து பண்ணணும். ஸோ 0 1 90. அது கூட 19 ஒன்று போச்சுன்னா 18. ஸோ 18 வச்சு நீங்கள் டிவைட் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ 18 டேபிளில் 18 1s are 18 5s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 90.
ஸோ அப்போது இங்கே ஆன்சர் வந்து 5, அதுதான் உங்களோட தேர்ட் நம்பர். ஸோ அதே லாஜிக் இங்கே வந்து யோசிக்கலாம். ஸோ சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 10 + 8 வந்து 18, 10ல் 1 போச்சுன்னா 9. ஸோ 9 1s are 9 2s are. அப்போ இதுதான் வந்து உங்களோட கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 84. ஸோ இந்த கொஸ்டினில் அங்கே பார்த்த மாதிரி இது ரெண்டு ஒரு லாஜிக்கு, அதே லாஜிக் இங்கே அதே மாதிரி இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், 10க்கு × 5 பண்ணிங்கன்னா 50, +5 பண்ணிங்கன்னா 55. நெக்ஸ்ட்டு 12க்கு 5 பண்ணிங்கன்னா 60, +5 பண்ணிங்கன்னா 65. அதே மாதிரி 18க்கு 5 பண்ணிங்கன்னா 0 4 90. ஸோ 90 + 5 வந்து 95. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 85. ஸோ இங்கேயும் இது ரெண்டும் ஒரு லாஜிக், அதே லாஜிக்கில் எது இருக்கும் அதே லாஜிக்கில் நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ 15 2. ஸோ இந்த 2 வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 2/4 என்னது? ஸோ 2/2 வந்து 4, திரும்பி 2/2 வந்து 4. 4 4s are என்னது? 16. ஸோ இங்கே வந்து -1 பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 15 வந்து வருது. அடுத்து இதை எடுத்துக்கலாம், 4/4. ஸோ 4/2 வந்து என்னது? 16. 16 × 16. 16 × 16 வந்து 256. -1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 255 வந்து வரும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 624. ஸோ 624ல் நீங்கள் +1 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 625. ஸோ 625 வந்து எதோட பவர் 4 அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஸோ 5 × 5 × 5 × 5. ஸோ 5 5s are என்னது? 25. திரும்பி 5 5s are என்னது? 25. ஸோ 25 × 25 தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 625. ஸோ அப்போது இதுக்கு இங்கே என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த நம்பர் தான் தெரியணும், ஏன்னா இங்கெல்லாம் இந்த நம்பருக்கு தான் நம்ம பவர் 4 எடுத்தோம். ஸோ இந்த நம்பர் தெரியறதுக்காக உல்ட்டாவாக பண்ணுறோம். இங்கே -1 பண்ணதை ஃபஸ்ட்டு இதுக்கு +1 பண்ணி அந்த வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த நம்பர் வந்து எதோட பவர் 4 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 86. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் மறுபடியும் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 14 × 8 என்னது? 2 3 8 1s are 8 9 10 11 × 3 வந்து பண்ணிங்கன்னா 6 3 3. ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணலாம். 12 × 9 8 1 108. ஸோ × 3. ஸோ 24 3 324. ஸோ இதே மாதிரி இங்கே ஏதாவது லாஜிக் இருக்கா பார்ப்போம். ஸோ 18 × 7 வந்து காமனாக இருக்குது. ஸோ 18 × 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 5 7 1s are 7 8 9 10 11 12. ஸோ இது கூட 3 வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 8 1 6 7 3 378 வரணும். ஸோ 378. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 87. ஸோ இதில் எந்த கால்குலேஷனும் கிடையாது. இந்த 2 வந்து இங்கே போட்டிருக்காங்க, இந்த 4 வந்து இங்கே போட்டிருக்காங்க, 7 இங்கே வந்திருக்கு, 5 இங்கே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்ப்போம். ஸோ 5 வந்து இங்கே வந்திருக்கணும், 7 வந்து இங்கே வந்திருந்தால் இது கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ 1 இங்கே வந்திருக்கணும், 9 வந்து இங்கே வந்திருக்கணும். இப்போ 3 இங்கே வந்திருக்கு, 8 வந்து இங்கே வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 88. ஸோ இங்கே வந்து 13 இருக்கா, 13க்கு அடுத்த நம்பர் என்னது? 14. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 1 5 3 1 2 8 1. இது ஒரு லாஜிக்கு. இல்லைன்னா 182 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 91 வருது. ஸோ இதில் ரெண்டு லாஜிக் இருக்குது, ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் வருது. ஸோ அதே மாதிரி வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து 200 டிவைடட் பை 2 பண்ணால் 100 வரணும், தப்பு. 72 டிவைடட் பை 2 பண்ணால் 36 வருது, கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். இங்கே இன்னொரு லாஜிக்னா 80யும் அதுக்கு அடுத்த நம்பர் 9ம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 72 தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 89. ஸோ இங்கே இது ரெண்டும் ஒரு லாஜிக், இது ரெண்டும் அதே லாஜிக் இங்கே. ஸோ இப்போது 18 × 2 என்னது? 16 + 3 பண்ணிங்கன்னா 19. ஸோ அதே மாதிரி 5 × 2 வந்து 10 + 3 பண்ணால் 13. ஸோ சேம் ஆஸ் 7 × 2 வந்து 14 + 3 பண்ணிங்கன்னா 17. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 90. ஸோ இந்த கொஸ்டினில் இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 12 + 18 என்னது?
30. 30 divide by 2 பண்ணிங்கன்னா 15. So middle value வருது. So இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 40, 60, 70. 70 divided by 2 வந்து 35. Same as next question number 91. So இங்க first numberையும் last numberையும் minus பண்ணிருக்காங்க. So 35ல 29 வந்து போயிடுச்சுன்னா ஸோ 30ல 20 போயிடுச்சுன்னா 10, 10ல 9 போயிடுச்சுன்னா 1, 6. இது கூட 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 வரும். ஸோ சேம் லாஜிக் இங்கே வருதான்னு பார்ப்போம். ஸோ 23ல 31 நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 30ல 20 போயிடுச்சுன்னா வந்து 10, 10ல 3 போயிடுச்சுன்னா வந்துட்டு 7, 7 + 1 வந்து 8. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்க, ஃப்ரண்ட்லேருந்து பேக், பேக்லேருந்து ஃப்ரண்ட். ஸோ இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16. ஸோ சேம் ஆஸ் வந்துட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 21ல் 18 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 3 வந்து இருக்கும். ஸோ 3 × 2 வந்து 6 தான் வரும். ஸோ அப்போ இது வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு 29ல் 21 போயிடுச்சுன்னா 8, 8 × 2 16 வரும். இதுவும் கிடையாது. 23ல் 19 போயிடுச்சுன்னா 4 வரும். 4 × 2 வந்து 8. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 92. ஸோ இந்த சம்மோட லாஜிக் வந்து 13யும் 29ம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2, 1, 42. அதை இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 84. சேம் ஆஸ் 27யும் 34யும் நம்ம ஆட் பண்ணால் 161 இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 122. ஸோ அப்போது இந்த லாஜிக்கில் பார்க்கலாம். 17 + 13 வந்து 20, 30, 30 × 2 வந்து 60 வரணும். இது கிடையாது. 25 + 20 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 45, 45 × 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 90. ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 93. ஸோ சேம் ஆஸ் இது ரெண்டும் ஒரு லாஜிக்கு, இது ஒரு லாஜிக்கு, சேம் ஆஸ் இந்த லாஜிக் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கொஸ்டினில் ஒரு எரர் இருக்குது. இது 1 கிடையாது, இது 11. ஸோ ஃபஸ்ட்டு லாஜிக் 8 ஸ்கொயர் 64. அதை இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 128. -1 பண்ணிங்கன்னா 127. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணணும், அடுத்து இன்ட்டு 2, அடுத்து -1. அதே மாதிரி தான் 5 ஸ்கொயர் வந்து 25. இன்ட்டு 2 பண்ணால் 50. அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 49. சேம் ஆஸ் 11 ஸ்கொயர். ஸோ 11 ஸ்கொயர் வந்து 121. இன்ட்டு 2 பண்ணால் 242. -1 பண்ணால் 241. ஸோ அப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 94. ஸோ சேம் ஆஸ் இது ரெண்டும் ஒரு லாஜிக், அது மாதிரி இந்த மிடில் கண்டுபிடிக்கணும். சேம் ஆஸ் இங்கே வந்து ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ இப்போது 48, 16. ஸோ 48 வந்து 12 4s ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 48. இது வந்து 12 + 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. சேம் ஆஸ் 108, 21. ஸோ இது வந்து 12 9s ஆர். அடுத்து இது வந்து 12 + 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா 21. ஸோ அதே மாதிரி 96 கூட என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 96 என்னது, 12 8s ஆர் வந்து 96. அப்போ இங்கே என்ன நம்பர் வரணும், 12 + 8. அப்போ ஆன்சர் வந்து இங்கே 20. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 95. ஸோ இந்த கொஸ்டினோட லாஜிக் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது 15 வருது. இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 30. அது கூட +1 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 31. ஸோ நெக்ஸ்ட்டு 3 + 9 வந்து 12. இன்ட்டு 2 பண்ணால் 24. +1 பண்ணிங்கன்னா 25. சேம் ஆஸ் இங்கே பார்க்கலாம். ஸோ 7 + 11 வந்துட்டு 18. 18 × 2 வந்து 36. +1 பண்ணால் 37 தான் வந்து வரணும். இது தப்பு. அடுத்து இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 18 × 2 சேம் தான் வந்து வரும், வராது. 15 + 6 வந்து 21. இன்ட்டு 2 வந்து 42. +1 வந்து 43. ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே வந்து 16 பண்ணியிருக்கோம். ஸோ 16 + 1 இல்லை, ஃபஸ்ட்டு 16 × 2 வந்து 32. 32 + 1 வந்து 33. ஸோ இங்கே வந்து ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 96. ஸோ இங்கே லாஜிக் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 10 × 3 வந்து 30. இன்ட்டு 5 பண்ணிங்கன்னா 150. சேம் ஆஸ்
first number last number 8 into 2 வந்து 16 into 5 பண்ணா 80. so same as இங்க பார்க்கலாம் 18 into 3. so 18 into 3 வந்து 54 into 5 பண்ணீங்கன்னா 0 to 270. so அப்போ option A தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். so next question number 97. so இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ். so 21ல இருந்து 13 வந்து போயிடுச்சுன்னா 8, அது கூட into 2 பண்ணிங்கன்னா 16 வருது. ஸோ அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. ஸோ 45 28. ஸோ 45ல 20னா 40ல 20 போயிடுச்சுன்னா 20, 20ல 8 போயிடுச்சுன்னா 12, 12 ப்ளஸ் 5 வந்து 17. ஸோ இது கூட into 2 பண்ணிங்கன்னா 34. ஸோ கரெக்டாக இருக்கா? ஸோ அதே லாஜிக்கில் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எடுங்க. ஸோ 72 27. ஸோ இங்கே வந்து 6 ஆகிடும், இது 12, 5 45. ஸோ 45 into 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 வரும். ஸோ இது தப்பு. அடுத்து 46ல் 37. ஸோ 40ல் 30 போயிடுச்சுன்னா 10, 10ல் 7 போயிடுச்சுன்னா 3, 3 + 6 வந்து 9, 9 2 பண்ணிங்கன்னா 18. ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 98. ஸோ இப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பினேஷனில் இருக்கும். ஸோ ஆல்ஃபபெட்ஸும் இருக்குது, நம்பர்ஸும் இருக்குது. இது வரைக்கும் பார்க்கும்போது ஆல்ஃபபெட் தனியாக இருந்துச்சு, நம்பர்ஸ் வந்து தனியாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஆல்ஃபபெட்டும் இருக்குது, நம்பர்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டும் ஒரு லாஜிக்கில் சேமாக இருக்கும், இது ரெண்டும் அதே லாஜிக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த லாஜிக்கில் இந்த நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு N T 14, இங்கே Q W 7. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே பாதி இருக்குது. அதுவே இங்கே வந்து எம்க்கு அப்புறம் N O P Q. ஸோ Nக்கு அப்புறம் +3 பண்ணியிருக்காங்க, Q வந்திருக்கு. அதே மாதிரி T U V W. ஸோ +3. அப்போ இங்கே லாஜிக் என்ன? இதுக்கும் இதுக்கும் +3 ஆல்ஃபபெட்டில், நம்பரில் வந்து டிவைடட் பை 2 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் ஆஸ் இங்கேயும் அப்படி தான். C இருக்குது, D E F 3 வந்திருக்கா, R, அதுக்கப்புறம் U. இப்போ 24 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 12. ஸோ அப்போது P இருக்குது, V இருக்குது, 36 இருக்குது. ஸோ 36 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 18 வந்து வரும். ஸோ 18 வச்சு இருக்கிற ஒரே ஆப்ஷன் D மட்டும்தான். ஸோ இப்போ வந்து P வந்து இருக்குன்னா Q R S. ஸோ +3 பண்ணிங்கன்னா S வந்து வரும். V இருக்குது, W X Y. ஸோ அப்போது Y வந்து வரும், SY 18. ஸோ ஆப்ஷன் D தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 99. ஸோ சேம் ஆஸ் இங்கேயும் அது மாதிரி லாஜிக்கில் தான் இருக்கும். ஸோ H R 12 இருக்குது, M Y 36 வந்து இருக்குது. ஸோ இங்கே லாஜிக் வந்து ஆல்ஃபபெட் வந்து +5 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்சுக்கு அப்புறம் I J K L M. அடுத்த நம்பருக்கு லெட்டருக்கு வந்து +7 வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து into 3 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் லாஜிக்கில் தான் இதுவும் இருக்குது. அப்போது P B 17. ஸோ 17 into 3 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 51 வரணும். ஸோ 51 வச்சு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது தான். ஸோ செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் A தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 100. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான லாஜிக்கு. A 3 E 7 S 2 1. இப்போ A இருக்க இடத்துல அங்கே 1 இருக்குது, 3 இருக்க இடத்துல C இருக்குது, இங்கே 5 G 19, அப்புறம் வந்து U. அதாவது A வந்து 1, 3 தேர்ட் லெட்டர் தான் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா C. அந்த மாதிரி 5th லெட்டர் தான் என்னது E. ஸோ அதே மாதிரி G வந்து 7th லெட்டர், S வந்து 19, U வந்து 21. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இதுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ C 5 H 10 L 14. ஸோ Cனா 3, இது வந்து E, H வந்து 8, 10 வந்து J. ஸோ இது வரைக்கும் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. L J K L. L வந்து என்னது? அப்போ 12 வந்து வரும். அடுத்து M N, அப்போ 14 வந்து N. ஸோ 3E 8J 12N. ஸோ அப்போ ஆப்ஷன் B தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 101. ஸோ இப்போ அங்கே கொடுத்துருக்கத வேர்டிங்கில் இருக்குது. ஸோ TB12 வந்துட்டு QY 20யோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ML16 வந்துட்டு JI
24ஓட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாஜிக்கில் நீங்கள் RD20 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் -3, அதாவது 6ST அப்போ மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பிலேருந்து -3, 8லேருந்து +8 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். 6க்கு முன்னாடி லெட்டர் வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ OPQR. ஸோ -3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து O தான் வந்துட்டு வரணும். அடுத்து Dலேருந்து -3 பண்ணிங்கன்னா A, இதில் வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா 28. அப்போ OA28 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் C தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 102. ஸோ சேம் ஆஸ் K22P. அது எதோட ரிலேட் ஆயிருக்கு? M26N. அதே மாதிரி O30L, Q34J. ஸோ இங்கே லாஜிக் பார்த்தீங்கன்னா +4. அதே மாதிரி தான் இங்கேயும் +4 இருக்குது. நெக்ஸ்ட்டு IJKLM. ஸோ அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? +2 வந்து இருக்குது. அப்போது கேக்கு அப்புறம் M வந்து +2, எம்முக்கு அப்புறம் NOP, இங்கேயும் வந்து +2. அப்போது NPலேருந்து இங்கே பார்த்தா -2 பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் ஆஸ் OPQ. ஓலேருந்து Q வந்து +2, Lலேருந்து J வந்து -2. ஸோ இதே லாஜிக்கில் நம்ம S38H வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ்ஸோட நம்ம வந்து +4 பண்ணால் 42 வந்துடும். ஸோ 42 வச்சு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ S T அதுக்கப்புறம் U வந்து வரும். அப்போ இந்த இடத்துல +2 பண்ணும்போது உங்களுக்கு U வந்து வந்துடும். அடுத்து ஹெச்னும் போது FGH. ஸோ ஹெச்லேருந்து -2 பண்ணிங்கன்னா F. அப்போ ஆன்சர் வந்து U42F. அப்போ ஆப்ஷன் D தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ லாஸ்ட்டாக கொஸ்டின் நம்பர் 103. ஸோ இங்கே வந்து சுகரை வந்து 11க்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க, பைலட்டு 12. அப்போது ஹோட்டலுக்கு என்ன கோடுன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்னென்னா ஆல்ஃபபெட்டோட நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ A வந்து 1, B 2, C D E இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போது சுகரில் எஸ்ஸோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19. அடுத்து யூவோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21. ஜியோட நம்பர் வந்து 7, ஏவோட நம்பர் வந்து 1, ஆரோட நம்பர் வந்து 18. ஸோ இது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணுங்கள். ஸோ 8, 9, 10, 19, 20, 26, 2, 4, 6, 66. ஸோ இதை 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 11 வந்து வரும். இதே மாதிரி பைலட்டுக்கு பார்க்கலாம். P வந்து 16, I வந்து உங்களுக்கு 9, Lோட நம்பர் வந்து 12, Oவோட நம்பர் வந்து 15, Tயோட நம்பர் வந்து 20. ஸோ 9, 10, 11, 16, 22, 2, 4, 6, 72. ஸோ 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6, 1, 2, 6 12s 72. ஸோ 12 வந்து இருக்குது. இப்போது ஹோட்டலுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். H வந்து 8, O வந்து 15, T வந்து 20, E வந்து 5, L வந்து 12. ஸோ 5, 10, 20, 0, 2, 2, 4, 6. இதை நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 10 வந்து வரும். ஸோ ஆப்ஷன் C தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு கேட்டிருக்க ஒரே மாடல் கொஸ்டின். ஸோ நம்ம இது வரைக்கும் ஆல்ஃபபெட் வச்சு, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வச்சு, ஆல்ஃபபெட் அண்ட் நம்பர் காம்பினேஷனில், அண்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி சம் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட வந்துட்டு அனாலஜிலேருந்து 2022 குரூப் டி அண்ட் டிபிசி கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மிஷன் RRBயில் எல்லா வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காமல் மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு விஷன் அகாடமியில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் வந்து கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா கோச்சிங் வித் டெஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஸ்டடி பேட்ச், இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு அகாடமியோட நம்பர் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் அதுலேருந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.